கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் இன்னைக்கு ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளோடு பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 4:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட நீதிமான்கள். இயேசுவோட வழிகளை நடக்கும்போது தான் நம் நீதிமான்கள். நம் நல்வழிகள் நடக்கும்போது தான் நீதிமான்களை அநேகமாக நம்ம பைபிளில் பார்க்குறோம். அவருடைய கண்கள் எப்போதுமே நம்ம மேலே கருத்தாக இருக்குது, கவனமாக இருக்குது. நம்ம பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்க மேலே எப்படி அது சின்ன குழந்தைகளை வளர்க்கும் போது நம்ம கண்கள் அந்த குழந்தை முதல் அடி எடுத்து வைக்கும் போது கூடி ஒரு கவனத்தை பார்க்குறோம். அது தவழும் போதுலேருந்தே அந்த கவனத்தை பார்க்குறோம். அது எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம கவனிக்கிறோம், நடக்கும்போது அந்த மாதிரி அதுக்கு நல்லா பிடிச்சு தடுமாறாமல் நடக்கும்போது அப்போ தான் நம்மளோட கவனம் கொஞ்சம் குழந்தையை விட்டு நகரும். அதற்கு மேலான கவனத்தை நம்மளுக்கு அவருடைய கண்கள் நம்ம மேல் கவனமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன? இந்த உலகத்தில் 2ஆம் வருகையில் அவர் மாதிரியே நம்ம போய் நிற்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவரை பிடிச்சிட்டு நின்றுட்டோம்னா அப்போது அவருக்கு ஒரு திருப்தி. குழந்தைய நம்ம எப்படி ஒரு திருப்தியான ஓகே இனி அவன் கரெக்டாக நடந்துருவான்னு கொஞ்சம் இது பண்ணுறோம். ஆனால் அதற்கு மேலான கவனம் கடவுள் அவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அவர்கிட்ட நிற்கும். அவர் எப்போதுமே அவரோட செவிகள் நம்மளோட ஜபங்களுக்கு காத்துக்கிட்டே தான் இருக்குது. நீதிமொழிகள் 16:29 பார்க்குறோம், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். அவர் எப்போது கேட்குறாரு, அவர் செவிகள் எப்போது திறந்து தான் இருக்குது. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவரை போல உலகத்தில் காக்கிற தெய்வம் யாருமே கிடையாது. பரலோகத்திலிருந்து நம்மளை எப்போதுமே பார்த்துட்டு தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மளுக்குள்ள நம்மளோட சிந்தனைகளை எப்போதுமே அவர் கவனித்துட்டு தான் இருக்கிறார். அதனால தான் நம்ம படிக்கிறோம், ஜெபிப்பதற்கும் நம்ம எண்ணுவதற்கும் மேலாக செய்கிறவர். நம்ம ஜெபங்கள் எப்போதுமே பரலோக பிதாவிடம் போய் எட்டிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமா? எப்போதுமே இயேசுவின் சித்தம்படி ஜெபிக்கிறவங்களோட ஜெபங்கள் கேட்கப்பட்டுட்டே தான் இருக்குது. அது ஒரு கொஞ்சம் தாமதம் வரலாம், ஆனால் அது நிறைவேறும். அப்போ தான் நன்றி செலுத்தக்கூடிய நாவுகள் திறக்கப்படும். ஆனால் சில பேருங்களை ஜெபங்கள் கேட்குறதே இல்லை அப்படின்ற அவங்களுக்குள்ளேயே ஒரு இது. ஏன்னா அது முதலாவது சித்தத்தின்படி கிடையாது. 2வது எப்போதுமே நம்மளுக்குடைய ஒரு இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் நிறைய ஜெபிக்கிறோம். எஸ், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வேணும். ஆனால் அந்த ஜெபங்கள் ஏன் போய் சேர்றது இல்லைன்னா நம்மளுக்குள்ள பாரம் அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் இருக்குது. இயேசுவோடு போய் சேர்ந்துடணுன்ற பாரம் அதிகமாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி ஜெபிச்சா மட்டும்தான் அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளுக்கு தப்பு செய்யலாம், நம்ம நிறைய மறந்துப்போம். ஆனால் அவங்களுடைய எல்லாம் மன்னித்து நம்ம மனசு டோட்டலாக அவருக்கு ஏற்றபடி இருக்கும்போது ஜெபிக்கும் போது கேட்கப்படும். அண்ணால் ஜெபித்தாள், எஸ் ஒரு குழந்தை வேணும், கடவுளோட சித்தம் அங்கே இருந்தது, சாமுவேல் பிறக்க வேண்டும், அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அண்ணால் எல்லாம் மறந்து கடவுளிடம் போய் பேசணும் போது கேட்கப்பட்டது. கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய சித்தத்தின்படி என் வார்த்தைகளை உங்களுக்குள்ள வைத்து இருந்தால் நீங்கள் எனக்குள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருக்கிறன்ற அர்த்தம் அதுதான். 2 பேரும் ஒட்டுக்கா அந்த கம்யூனிகேஷன் இருக்கும்போது தான் கேட்கப்படும். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவன் செவிகளில் அழகாக கேட்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஏதோ ஒரு தூரத்தில் இருந்துட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு பேசுனது காதில் எட்டிடுச்சா, நான் பேசுனது கேட்டுச்சா அப்படின்னா கேட்காது. இந்த சேனல் ஏன் இல்லை கடவுளுக்கும் நம்மளுக்கும் மத்தியில்னா நம்ம ஜபங்கள் அவருடைய சித்தத்தின்படி இருக்கணும். நம்மளும் எதுவுமே குறைகள் மனசுக்குள்ளே இல்லாமல் இருக்கணும். குறையில்லாத மனிதன் யாரும் இல்லை, ஆனால் அவருக்கு தெரியும் எந்த இது நம்ம அவரோட சேர்க்க முடியுமா இல்லையா. ஸோ நம்ம ஜெபங்கள் பிதாவிடம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு எப்படி பார்க்கறது? அதுக்கும் வேதம் நம்மளுக்கு அழகாக சொல்லுது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாக்கிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பே வணக்கமாய் விழுந்தது. அதாவது ஒரு தூதுவன்
பார்த்தீங்கன்னா அந்த 5வது அதிகாரத்தில் ஒரு அநேக காரியங்களுக்கு ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அதில் இருக்குது, வெளிப்படுத்தல் இருக்குது. ஆனால் அதில் ஒரு தூதுவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புஸ்தகத்தில் வந்துட்டு நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதை எடுத்துட்டு அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது தூப கலசத்தோடு போய் நிற்கிறான். அந்த பரிசுத்தவான்கள்னு எழுதும்போது இந்த உலகத்தில் நம்ம கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறவங்கள தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லுது. இறந்து போனவர்களை பற்றி நம்ம இங்கே பேசலை. ஏனால் இறந்து போனவர்கள் ஜெபிக்கவும் முடியாது, வேண்டுதலும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெபிக்க முடியும். ஸோ நம்ம ஜெபங்கள் தான், உயிரோடு இருக்கிற நம்ம ஜெபங்களை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம். அந்த கலசத்துக்குள்ள நம்ம ஜெபங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்காம அது எட்டியாச்சு. அது ஒரு தூதுவன் அங்கே வச்சுட்டு நிற்கிறான். அப்போ நம்ம கடவுளோட சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது நம்மளுடைய ஜெபங்கள் கண்டிப்பாக பரலோக பிதாவோட இடத்துல போய் நிற்கும். அது அந்த இடத்துல தூதுவன் எப்போதுமே அந்த இடத்துல காட்டுறான். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த நம்பிக்கையில் எப்போதுமே ஜெபிக்கிறது இல்லை. எப்போதுமே நம்ம ஒரு அசுவிசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அதனால தான் அங்கே போய் கேட்கறது இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு ஜெபிங்க அப்படின்னு தான் இயேசு சொல்கிறாரு. அந்த விசுவாசம் வேணும். அப்படி விசுவாசிக்கிற ஜெபங்கள் தான் அங்கே போய் நிற்கும். அந்த புத்தகத்தை பரலோக பிதாவோட வலது கையில் வச்சிருக்கிற புத்தகத்தை எடுக்கிறதுக்கு யாருக்குமே முடியல. இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த 5வது அதிகாரத்தில் யோவான் அழுகிறாரு, ஐயோ யாருமே இல்லையா? இல்லை. அப்போ ஒரு தூதுவன் சொல்கிறாரு, இப்போ ஒரு மூப்பர் சொல்கிறாரு, இல்லை, தாவீது குலத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் மட்டும்தான் அந்த உலகத்தில் தகுதியானவர். அவர் தான் அந்த புக்கை எடுக்கிறார். அவர் ஒவ்வொரு முத்திரையாக எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூதுவன் அந்த அந்த 7வது முத்திரையை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அங்கே வரும்போது என்ன எழுதியிருக்குன்னா, சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பார்த்தீங்களா? அந்த தூப வர்க்கத்தோட நறுமணமாக நம்மளுடைய ஜபங்கள் பிதாவுக்கு காதுகள் மேலே எந்திரிச்சிருச்சு. அவர் காதுகளுக்கு எட்டுது. இது எல்லாம் நம்மளுக்கு பைபிளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நம்மளுக்கு தெரியணும் நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கணும், நம்ம பிதாக்கிட்ட போய் எப்படி ஜெபிக்கணும், நம்ம ஜெபிச்சா அங்கே போய் இருக்கணும். நம்ம ஜெபிச்ச ஜெபங்கள் எதுவுமே வீணாக போகாது, அதுக்கு விடை கிடைக்கும். சிறிதெல்லாம் ஒரு தாமதம் ஏற்படும். அது ஒரு முழுமைப்படுவதற்கான காலமே தேவன் வச்சிருக்கிறார். சில ஜெபங்கள் இம்மிடியட்டாக கேட்கப்படும், சில மிராக்கள் இம்மிடியட்டாக நடக்கும். ஏன்னா அது அந்த நேரத்தில் அது அப்போ தேவை. சிலது கொஞ்சம் தாமதம் வரும். தாமதிக்கும் போது அது ஒரு முழுமையான ஒரு விடுதலை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக தான் கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில் அதுக்கப்புறம் அந்த தூதுவன் என்ன பண்ணுறான், தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் இருந்த நெருப்பை நிரப்பி பூமியின் மேல் கொட்டினான். அப்போ நம்மளோட ஜெபங்கள் ஏன் பூமியின் மேல் நெருப்பாக கொட்டப்படணும்? அதுதான் அதை விட அங்கதான் நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் பதிலளிக்கப்பட்டு அது ஒரு நெருப்பாக தேவையற்றதை எரித்து வேணுன்றதை நம்மளுக்கு கொடுக்கும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக்கும். இந்த நேரத்தில் கடவுள் இன்றைக்கு இந்த 4 வசனங்கள் வழியாக பேசினதை எடுத்துக்கோங்க. நீதிமான்களுடைய ஜெபம் எப்போதுமே அவர் கண்களுக்கு முன்பாக கவனமாக இருந்து கேட்கப்படுது. நீதிமொழிகளில் பார்த்தா நீதிமொழிகளின் ஜெபத்தையும் அவர் கேட்கிறாரு. நம்ம ஜெபங்கள் எல்லாம் அவர் சித்தத்தின்படி இருக்கும்போது பிதாவோட பரலோகத்தில் நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் நறுமணமாக பிதாவோட இடத்துல எழும்பும். விசுவசிப்போம், ஜெபிப்போம். அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வச்சுக்குவோம். எப்படி ஜெபிக்கணுன்றதை கற்றுக்குவோம். நம்ம மனசு எப்போதுமே பிதாவோட சித்தத்தின்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஜெபங்கள் அங்கே கேட்கப்படும். இந்த உலகப்பூர்வமானது வேணும். அதனால தான் அவருக்கும் தெரியும்
என் ராஜ்யத்தை தேடுங்கள், இது மற்றது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ அவர் சித்தத்தின் பிரகாரம் போகிறது தான் ராஜ்யத்தை தேடுறது. அவர் சித்தத்தின்படி போகும்போது தான் அவர் ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறது. நீங்கள் அவர் ராஜ்யத்துக்குள்ளே நுழையும் போது வேணுன்றது மற்றது எல்லாம் சேர்த்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா எல்லா கிறிஸ்டினும் ஏழையாகவே இருந்திருப்பாங்க. இல்லை, எல்லோரும் ஐஸ்வர்யவானாக இருக்க தான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் எப்படின்னு அறிந்து ஜெபிப்போம். பிதாவிடம் நெருங்குவது இரண்டாம் வருகையில் எல்லாம் தகுதி பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஜெபிப்போம். இந்த நாளை நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். உறுதியாக விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நம்ம ஜெபங்களுக்கு எல்லாமே விடை கண்டிப்பாக கிடைக்கும். அது தேவனுடைய ஆசீர், தேவனுடைய ஆசை, தேவனுடைய சித்தம். நாம் வெறுமையாக இல்லை, எப்போதும் துணையாளரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம எப்போதும் பழக்கப்படுத்தி கொள்வோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் தேவனுடைய காதுகளுக்கு எட்டக்கூடிய வார்த்தைகளை எப்போது உள்ளுக்குள்ளே ஏந்தி நடப்போம். ஆமென்.